டிஸ்டர்பன்ஸ்ல இல்ல. ஓகே, நல்லா தான் இருக்கு. அடுத்தது வந்து மீனம். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கிறார் 5ஆம் பார்வையாக. ராசிக்கு 7ஆம் இடத்தையும் ராசிக்கு 9ஆம் இடத்தையும் லாபஸ்தானத்தையும் குரு பகவான் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டம். கல்யாணம் ஆயிடும் சார். மீன ராசியில இருக்கிறவங்க எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடும். என்னன்னா இவங்க உழுந்து உழுந்து எழுந்திருப்பாங்க. மீனத்துல இருக்கிறவங்கலாம் இப்போ ரொம்ப கடுமையான முயற்சி செய்யற மாதிரியான ஒரு காலகட்டம். ஈஸியா கிடைக்கிற விஷயத்த கூட ரொம்ப கஷ்டப்பட்டு அடையிற மாதிரியான ஒரு காலகட்டம். ஏன்னா முயற்சி ஸ்தானத்துல போய் குரு உட்காண்டார் 3ஆம் இடத்துல. 3ல் குரு முடகுருன்னு சொன்னான். முடம்னா என்ன சார்? முடக்கி போடுறது, நம்மள கட்டி வச்சிரும் அப்படின்னு சொல்லக்கூடியது 3ஆம் இட குரு. உங்களுக்கு தசாபுத்தி சப்போர்ட் இருந்தா குருவால பெரிய டிஸ்டர்பன்ஸ். ராசி அதிபதி கூட உங்க ராசின்றதே காலபுருஷனுக்கு 12ஆம் இடம், சரிங்களா? அது 9ஆம் இடத்தை பார்வை செய்து கொண்டு இருக்குது. அப்ப தந்தையால் ஏற்படக்கூடிய அனுகூலங்கள், தந்தையால் கிடைக்கக்கூடிய சொத்து, வரவு, பணங்கள், பொருளாதாரம் இதெல்லாம் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. தந்தையின் ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இதெல்லாம் நல்லா இருக்கும். ஹையர் ஸ்டடிஸ்னா ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறவங்க சப்போர்ட்டான காலகட்டம். என்ன ஒண்ணு, பணம் இருக்காது, முன்ன போறது இருக்கணும். அதுக்கெல்லாம் பணத்துக்காக கஷ்டப்படக்கூடிய காலகட்டமா இருக்கும். ஆனா 2ஆம் இடத்தை இருந்து 3ஆம் இடத்துக்கு போறாரு குரு. 2ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துக்கு போயிடுறாரு, சரிங்களா? 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை கிடையாது. 2ஆம் இடத்திற்கு 3ஆம் இடம், 2ஆம் இடத்திற்கு 2ஆம் இடத்துக்கு போறாரு. ராசிக்கு 3ஆம் இடம். இயற்கையாக 12ஆம் அதிபதி இல்லையா, ரொம்ப கொஞ்சம் சிரமப்பட்டாலும் அப்படியே அட்ஜஸ்ட் ஆயிடும். இந்த குரு ஒன்றும் பெரிய டிஸ்டர்பன்ஸ் கொடுக்க மாட்டார். ஏன்னா அது ராசின்றது ரிஷபத்துல தான் போறாரு. சுக்கிரன் வீடு. சுக்கிரன் உங்க ராசியிலேயே உச்சம் பெறக்கூடிய கிரகம். டிஸ்டர்ப் பண்ணாது, சரிங்களா? ஓரளவுக்கு தப்பிச்சு வெளியே வந்துருவீங்கன்னு சொல்லலாம். கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்கும், அசையா சொத்துக்கள், வீடு வாங்குறது, கட்டுறது, போக்குவரத்து, ஆரோக்கியம் மேம்படும், வழக்குகள் முடிந்து விடும். என்ன இதெல்லாம் நடக்கும். தந்தையின் அசையா சொத்துக்களாக இருந்தால் கரையம் செய்து வச்சிருவாங்க. தந்தையால் ஏற்படக்கூடிய அனுகூலங்கள் அனைத்தும் கிடைத்தோடும். 9ஆம் பாவம் ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வரலாம். நீங்கெல்லாம் 9ஆம் பாவத்தை குரு பார்க்கறதுனால ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வரலாம். 9ஆம் இடம் என்பது அது காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாக இருக்கு உங்களுக்கு. அப்போ ரொம்ப நாளா வராம இருக்கிற கடன் காசெல்லாம் வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ராசிக்கு லாபஸ்தானத்தை குரு பார்க்கறது பத்தியெல்லாம் அது இல்லைனாலும் யாராவது கொடுத்தா காசை கூட வாங்கி கொண்டு டக்குன்னு பேங்க் அக்கௌண்ட்ல போட்டு வச்சுக்கோங்க. லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மகரம். 12ஆம் இடத்துல சனி ஆட்சி உள்ள இருக்கு. ஆன்மீகம், பெரிய பெரிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய டைமிங் வந்து இந்த நேரம் தான். 9ஆம் பாவத்தை வந்து யாருக்கெல்லாம் குரு பார்க்குதோ பெரிய பெரிய ஆலயங்களுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லலாம். மீனராசி பொறுத்த வரைக்கும் ஒரு 60 to 70% தான் சொல்லலாம். படிப்பு கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு 12ல குரு மறையுது. 4ஆம் இடத்தை குரு பார்க்கல, 9ஆம் இடத்தை குரு பார்த்திருக்கு. 9ஆம் இடம் என்பது பிஹெச்டி ஆராய்ச்சி படிப்புன்னு சொல்லக்கூடியது. மீனம் பொறுத்த வரைக்கும் சுமாரான அமைப்பு தான். ஓகே, இருந்தாலும் இந்த குரோதி ஆண்டு பெரிய டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காதுன்னு சொல்ல, பெரிய டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காது, சுமாரா போயிடும். ஓகே, இப்போ நம்ம அப்படியே ஒரு சுத்தி மேஷம் முதல் மீனம் வரை குருவை கொண்டு வந்துட்டோம். அப்புறம் இந்த குரு பெயர்ச்சி டைமிங் வந்து மதியம் 1 மணி அன்னைக்கு, மே மாதம் 1ஆம் தேதி சித்திரை 18